நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை பணிகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய தேவன், மகிமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அதிசயமான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், மகத்துவங்களை செய்கிற தேவன், மகிமையான காரியங்களை எங்களுக்காய் செய்கிற தேவன், அநாதி தேவன், அதிசயமான தேவன், மகத்துவமான தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை, உம்மை போல ஒரு மீட்பர் இல்லை, உம்மை போல சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல எங்களை நடத்துகிற தெய்வம் இல்லை, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இல்லை, உம்மை போல எங்களை ஆட்கொள்ளுகிற தெய்வம் இல்லை. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய கர்த்தரை துதிக்கிறோம், மகிமை உள்ளவராகிய கர்த்தரை துதிக்கிறோம், மகத்துவம் உள்ளவராகிய கர்த்தரை துதிக்கிறோம், வல்லமை உள்ளவராகிய கர்த்தரை துதிக்கிறோம், ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்கள் மீது இரக்கம் வைத்து தயவு வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களை கைவிடாதிருக்கிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களை பலப்படுத்துகிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களை திடப்படுத்துகிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தரை துதிக்கிறோம், எங்களுக்காக நன்மைகளையும் கிருபைகளையும் பரிந்து பேசுகிற தேவனை துதிக்கிறோம், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தரை துதிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், பரிசுத்தர், மகிமையானவர், மகத்துவமானவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அநாதி சிநேகம் பெரியது, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அநாதி நோக்கம் பெரியது, நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற தயவு பெரியது. ஆகவே இந்த காலை வேளையில கிருபையுள்ள எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீறுதல்களை முதுகுக்கு பின்பாக எரிந்து போடுகிறவரே, எங்கள் மீறுதல்களை கடலின் ஆழத்திலே போட்டு விடுகிறவரே, எங்கள் மீறுதல்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அகலம் நீளம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எடுத்து போடுகிறவரே, எங்கள் மீறுதல்களை வானத்துக்கு எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயரத்திற்கு தூக்கி போடுகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் அளிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்மை துதிக்கிறோம், எங்களை பலப்படுத்தி நடத்துகிற உம்மை துதிக்கிறோம், எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துகிற உம்மை துதிக்கிறோம், எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் எங்கள் கைகளை பிடித்து நடத்துகிற உம்மை துதிக்கிறோம், தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற உம்மை துதிக்கிறோம், தகப்பன் எங்களை சுமக்கிறது போல சுமக்கிற உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நீரே எங்களுக்கு தாயும் தகப்பனும் சகோதரரும் எல்லாமாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபைகளை நம்பி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களில் விளங்கும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மீது ஊற்றும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமான மழையை எங்கள் மீது பெய்ய பண்ணும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புவீராக, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எப்பொழுதும் எங்கள் தேவன்
எங்களிலே ஒவ்வொருவரையும் நடத்தி வருகிற விதங்களை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே கிடைத்த சமாதானத்தை வைத்து உலகம் தராத சமாதானம் கொடுத்திருக்கிற உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்தில் அது பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறவராய் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்தரித்து உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அன்பானவர்களே, எலியா சாரிபாத் ஊரிலே அந்த கைம்பெண்ணை பார்த்து சொன்ன வார்த்தை, ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறான். அதை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தபடி புலவன் களிமண்ணின் மேலே அதிகாரம் உடையவனாய் இருக்கிறான் என்று ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதை உங்களுக்காக மறுபடியும் நான் வாசிக்கிறேன். மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குழவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலும் மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே. அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், மிதியிட்ட களிமண். ஒரு மனுஷன் எவ்வளவாய் மிதிப்படுகிறானோ, சோதனைகள் நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே, உபதிரவங்கள் நடுவிலே எவ்வளவாய் மிதிப்படுகிறானோ அவ்வளவாய் அவன் உருவாக்கப்படுகிறான் என்று இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த குயவன் வீட்டுக்கு அவன் போகிறான். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் நீங்கள் படிப்பீர்களானால் உங்களுக்கு அது விளங்கும். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. குயவன் வீட்டிற்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அங்கே உனக்கு என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான்.
குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, நல்லா இப்ப அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, திருத்தமாய். அப்பொழுது அவன் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள் பிரியமானவர். குயவன் கையில உருவாக்கின அந்த பாத்திரம், மிதியிட்ட களிமண்ணினால் உருவாக்கின அந்த பாத்திரம் அவன் கையில கெட்டு போனது. கெட்டு போனது என்று அதை அப்படியே விட்டுவிடவில்லை. மாறாக அவன் திரும்பவும் அதை அவன் பார்வைக்கு சரியாய் தெரியும்படி, அவன் விருப்பத்தின்படி, அவன் மனதில என்ன யோசித்தானோ அதன்படி அதை திருத்தமாய் வேறே பாத்திரமாக வனைந்தான். எல்லாம் நம்ம கவனிக்கணும். திருத்தமாய் முதல்ல அவன் வனைந்தான், அது கையிலே கெட்டு போயிற்று. இது எதை காட்டுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மோசேயின் மூலமாக ஆரோன் ஆசாரியனை வைத்து வனாந்தரத்தில நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்படி நடத்தப்பட்டு வந்த ஜனங்கள் கெட்டு போய்விட்டார்கள். அந்த கெட்டு போய்விட்டது என்று ஆண்டவர் அவர்களை விட்டுவிடவில்லை. மாறாக சில சிக்ஷைகளை கொடுத்து அவர்களுக்கு தேவனை தேடுகிற உணர்வை கொடுத்து அவர்கள் தேவனை தேடும்படிக்கு அவர்களுக்கு இரட்சகர்களை ஏற்படுத்தி அவர்களை நடத்தி வந்த தேவன் நம்மை சரியாக உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் சரியா உருவாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரிகளே, சகோதரரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கெட்டு போவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையா இருக்கிறார் என்று 2 பேதுரு 3:9 சொல்லுகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இல்லாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். சிலர் பேசுவாங்க என்கிட்ட, ஏன் பாஸ்டர் அவன் அப்படி நடக்கிறானே, கர்த்தர் அவனை ஒரு அடி அடிச்சா ஊசாய மாதிரி சாக மாட்டானா? கர்த்தர் அவனை ஒரு அடி அடிச்சா ஏரோது ராஜா மாதிரி சாக மாட்டானா? ஏன் அவன் அடிக்காம வச்சிருக்கிறான்? இது நம்முடைய பார்வை. ஆனா ஒண்ணும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம செய்யற தவறுகளுக்கெல்லாம் குழப்படிகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்ம அடிச்சிருந்தா எத்தனை முறை செத்து செத்து பிழைத்து இருக்கணும். உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துடணும், உடனே அவனை டிஸ்ட்ராய்ட் பண்ணிடணும், உடனே அவனை முடிச்சிடணும். இதுதான் நம்முடைய புத்தி, நம்முடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் யாருங்க? அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் ஒரு மனுஷனை திருத்தமாய் செய்கிற வரைக்கும் விடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க வளர்க்கிற வீட்டு நாயானாலும் தெரு நாயானாலும் உன்னை முன்பாக வாலாட்டுகிறது எப்படியோ அப்படியேதான் ஆண்டவர். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், இதை கொத்துவேன், இதை எரு போடுவேன், நீர் பாய்ச்சுவேன், நமக்காக நம்முடைய பின்னாடி வந்துகிட்டே இருப்பார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்துல ஒரு சகோதரரை பார்த்தேன். அவர் சொன்னாரு, பாஸ்டர், எங்க வீட்டுல ஒரு நாய் இருந்தது பாஸ்டர். நான் பைக்ல தான் போவேன். என்னை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு, அது ஒரு ஊரை விட்டுட்டு வாழை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும். நான் ட்ரெயின் ஏறி போவேன். திரும்ப நான் வரும்போது கரெக்டா அந்த டைமுக்கு அது வந்து நிக்குது பாஸ்டர். நான் பைக்ல தான் வர்றேன். அத பைக்கோட கூட பின்னாடி ஓடி வருது. எத்தனையோ நாய்கள் கொலைக்குது. ஆனாலும் ஒன்னுத்துக்கு அது பயப்படாம என் பின்னாடியே வருது பாஸ்டர் அப்படின்னு. அப்பதான் அவருக்கு நான் சொன்னேன், இப்படிதாயா ஆண்டவர் கூட நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்மை திருத்துவதற்கு நம்ம கூடவே இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், யாக்கோபுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்லுகிறார். யோசுவாவுக்கும் அதை சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலையும் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எவ்வளவு துன்மார்க்கமான காரியங்களை செய்தாலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவதற்கு, ரட்சிப்பதற்கு உன் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். அவர் நம்மளை விடவே மாட்டார். ஏன்னா எரேமியா 1:5 நாம் படிக்கிறோம், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தாயின் கருவில நம்மை தெரிந்தெடுத்தார். பைபிள் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது, சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் தொடர்கிறதுன்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார்? நாம் ஒவ்வொருவரும் கெட்டவர்களாக, கெட்டு போனவர்களாக இருப்பதை விரும்பாத தேவன். நமக்கு வாழ்வதம் இருக்கிற வரைக்கும் ஒரு வேகம் இருக்கும். கிராமத்துல சொல்லுவாங்க, 10 பசலி, 20 இருக்கும், 30 மூர்க்கம், 40 நாட்டம், 40 நாட்டம், 50 ஆட்டம், 60 ஓட்டம், 70 கல்லறை தோட்டம். வசனம் அழகா சொல்றேங்க, ஆயுச நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, துன்மார்கன் 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சு நடக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள்னு சொல்லு. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீங்களும் நானும் அவருடைய கிருபையின் கைகளிலே இருக்கிறோம், அவருடைய காயப்பட்ட கைகளிலே இருக்கிறோம், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினவுடைய கைகளிலே இருக்கிறோம், மருத்துவரை உயிர்ப்பித்தவுடைய கைகளிலே நாம் இருக்கிறோம், கடலில் அமிழ்ந்து போல பேதுருவை கைப்பிடித்து தூக்கின அவருடைய கைகளிலே நாம் இருக்கிறோம். கெட்டு போகிறதற்கல்ல, நம்மை சரியாக வணைகிறது. இந்த குயவன் கையில கெட்டு போய்விட்ட அந்த களிமண்ணை தூக்கி எரிந்து விட்டு வேற ஒரு களிமண்ணை எடுக்கல, அதே களிமண்ணை திரும்பவும் வணைகிறது. தாவீது பத்சேபாளிடத்தில கெட்டு போய்விட்டான் என்று கர்த்தர் விட்டுவிடவில்லை. அவனை நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்து, உணர்வடைய வைத்து, பாவம் அறிக்கை செய்ய வைத்து, அதற்கு ஒரு பெரிய ஈட்டை அவன் கொடுக்க வேண்டியதா இருந்தது. பிறகு அவன் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக நிறுத்தி, இன்றைக்கு தாவீதின் குமாரனே என்று நாம் கூப்பிடத்தக்கதாக கர்த்தர் தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினார். அவர் இந்த காலவேளை சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு அருளுவேன் என்று. நான் நேத்து ரொம்ப சர்ச்சில இருந்து வந்து உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தேன். உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான ஒரு
எலெக்ஷனை பத்தி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல பழைய ஆளுங்களுக்கு சிலருக்கு மு.க. ஸ்டாலின் சீட்டு கொடுக்கல. அவங்களுடைய பின்னணியை குறித்து ஐயநாதன் ஒருத்தர் விவரிச்சார். அவர் சொல்றாரு, நான் பத்திரிகைக்காரன், நான் கண்ட மணிக்கு எழுதுவேன், ஆனா அரசியல்வாதி நீ கண்ட மணிக்கு வாழக்கூடாது. அப்படி மனுஷன் சில காரியங்களை பார்த்து தீர்மானித்து அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. எங்க கெட்டு போச்சோ அதையே திரும்ப சரிப்படுத்தி சீர்படுத்தி அந்த ஜனங்கள் நடுவில் நிற்க வைத்து சாட்சியாக வாழ வைத்து நம்ம எடுத்துக் கொள்ளுகிறவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஒரு முறை ஜிஹெச்ல ஒரு ஊழியக்காரரை பார்க்க போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ஆபரேஷன் நடந்தது, இரண்ய ஆபரேஷன். போயிட்டு இருந்தப்ப அவர் என்கிட்ட பேசினார், பாஸ்டர் என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன், ஆனா இன்னைக்கு இப்படி இருக்குன்னு எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்டார். அப்ப நான் அவரிடத்துல சொன்னேன், இது ஒரு சின்ன சிக்ஷை பாஸ்டர், நீங்க சீர்படுவதற்காக, நீங்க ஸ்திரப்படுவதற்காக, உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருவதற்காக, நீங்க விட்ட அந்த ஊழியத்தை திரும்ப நீங்க தொடருவதற்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிற ஒரு சின்ன சிக்ஷை. இதை நீங்க உணர்ந்தீங்கன்னா போதும், திரும்பவும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பாருன்னு சொன்ன. அதே போலவே 3 மாதங்கள் கழித்து அவரை சந்திக்க நேர்ந்தது. அப்போ என் கையை பிடிச்சு முகத்துல வச்சு தேம்பி 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 அழுதார். ஐயா, நிறைய ஊழியக்காரங்க என் பேரை நாரச்சிட்டாங்க, ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தை என்னை உருவாக்கிச்சு, நான் தொடர்ந்து என் ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன்னு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, யாரையும் நம்ம கண்ணு கண்டபடி, நம்ம வாய் வந்தபடி, நாம் காதலை கேட்டபடி தவறாக அவர்களை பேசி, அவர்களை அசிங்கப்படுத்தி, அவர்களை நம்ம நிந்திக்கும் போது நமக்கு அந்த பாதிப்பு வருங்கிற உணர்வு நம்மள நிறைய பேருக்கு இல்லை. இன்னைக்கு சொல்றேங்க, ஒரு நபர், இப்ப என் பேர் எடுத்துக்கங்க, நான் டைட்டஸ். என் கையில ஒரு பந்து இருக்குது, அல்லது உங்க கையில ஒரு பந்து இருக்குது, அந்த பந்துக்கு பேரு டைட்டஸ். இந்த பந்து எடுத்து செவுத்துல அடிக்கிறீங்க. இந்த டைட்டஸ் அப்படிதான், அவன் மோசமானவன் தான், அவன் குணப்படாதவன், அவன் நல்லவன் கிடையாது, அவன் அப்படிதான் அப்படின்னு அந்த பந்து செவுத்துல அடிச்சுக்கினே இருக்கிறீங்க. அது மறுபடியும் உங்க கையில வருது. அந்த பந்து செவுத்துல அடிச்சு உங்க கையில வர்ற வரைக்கும் நீங்க சேஃப்டி. அதே பந்து மிஸ் ஆகி மூக்கு மேல பட்டாவோ கண்ணுல பட்டாவோ காயம் ஏற்படும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒருத்தரையும் தீர்ப்பு செய்யவோ, ஒருத்தருக்கும் நீதி செய்யவோ, ஒருத்தரையும் கண்டமணிக்கு அவங்க மேல சாட்டி அவங்க பேரை தூஷிக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. அப்ப என்ன செய்யணும்? காதுல கேட்டீங்களா, இதயத்துல வாங்கி சிந்திங்க. நிறைய சொல்லுவாங்க எனக்கு, இந்த விசுவாசி அப்படி பாஸ்டர், அந்த விசுவாசி இப்படி பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அப்படியெல்லாம் பேசுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கண்ண முடியும்னு சொல்லுவேன், எனக்கு எல்லாம் தெரியுங்க. என் வாயின் வார்த்தைகளோ என்னுடைய கடும் சொற்களோ அவர்களை உருவாக்காது. தேவன் உருவாக்காத ஒன்றை நிச்சயமாக சத்தியமாக அதை நான் மாற்றவே முடியாது, உருவாக்க முடியாது. என் கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது அப்படின்னு சொல்லும்.
நீங்க எப்பவுமே இப்படிதான் பாஸ்டர் அப்படின்னு. அதே சில விசுவாசிகள் தவறு செய்யும் போது அவங்கள கூப்பிட்டு சொல்லுவேன், அன்னைக்கு அவங்கள பத்தி அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? சாரி பாஸ்டர். இதுதாங்க நமக்கு தேவை. கெட்டு போனதை சீர்படுத்துகிறது தான் கிருபை, இரக்கம், தயவு. இதுதாங்க தேவனுடைய மகிமையான அன்பு. அன்பு திரளான குற்றங்களை மூடும், திரளான பாவங்களை மூடும், திரளான பிழைகளை மூடும். தேவன் மேலே நமக்கு சரியான அன்பு இருக்குமானால் புருஷனுடைய குற்றங்களை குறைகளை பெருசுபடுத்தி சமாதான கேடு உருவாக்கி கொள்ள மாட்டோம். மனைவியுடைய குற்றங்கள் குறைகளை பெரிதுபடுத்தி சமாதான கேட்டை உண்டு பண்ண மாட்டோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். யாக்கோபு 1:15-16 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். உங்கள் தப்பிதங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக சக்தி வாய்ந்தது. That is powerful prayer. Powerful prayer. Forgiveness is powerful prayer. Forgiveness very, very best prayer. Forgiveness is must each and everyone, dear brother and sister. Beloved brother, காலையில நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்னையும் கெட்டு போக விடுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல, அவர் பரம குயவன். அவருக்கு தெரியும் யாரை எப்படி உருவாக்கணும்னு, யாரை எங்க வைக்கணும்னு, யாரை எப்படி நடத்தணும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். எனக்கு சிலர் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, நல்லதுதான். ஆனா அந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது சொல்ற நபரிடத்தில் வந்ததான்னு பார்ப்பேன். அவர் சொல்ற ஆலோசனைக்கும் வசனத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா அப்படியே ஒபே பண்ணும், கீழ்ப்படியும். சரிங்க பிரதர், சரிங்க சிஸ்டர், அப்படியே செய்யலாம். நேத்து ஆராதனை எடுக்கணும்னு நின்ன ஒரு சத்தம் கேட்டுச்சு, விமானம் நடத்த சொல்லு. 2வது முறை அந்த சத்தம் எனக்குள்ள இருந்து வந்தது, விமான கூப்பிட்டு நீ கண்டினியூ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் நாம் ஒருவரும் கெட்டு போக மாட்டோம். ஒருவேளை கெட்டு போயிருந்தாலும் நம்மை நாம் உணர்ந்து தாவீதை போல சாஷ்டாங்கமாய் விழுந்து அர்ப்பணித்தால் திரும்பவும் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நிறுத்துவதுதான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு சகலமும் அன்புல அடங்கி இருக்கிறது. அன்பே பிரதானம். இந்த காலை வேளையில யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, யாரையும் குற்றம் சுமத்தாதீங்க, யாரையும் கண்டமனைக்கு பேசாதீங்க. கெட்டு போனதை திரும்பவும் வேறு பாண்டமாக வணைகிறவர் தான் நம்முடைய தேவன். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தவர் தான் நம்முடைய தேவன். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு கொடுக்க வந்தவர் தான் நம்முடைய தேவன். நல்லா கவனிச்சு பார்த்துக்கங்க. இளையகுமாரன் எல்லாத்தையும் பிரிச்சுக்கின்னு போயிட்டான். எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். அப்பாவுக்கு ஆத்திரம் வரல, அண்ணனுக்கு தான் ஆத்திரம் வந்து. தன்னை யாரெல்லாம் நீதிமான் சொல்லி பொய்யும் பித்தலாட்டமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கோபம் வரும், அவங்களுக்கு தான் எரிச்சல் வரும், அவங்க தான் எரிஞ்சு விடுவாங்க. அவங்களாம் யாரு? காயினின் சந்ததி. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறார். இதை நம்ம விளங்கிக் கொள்ள, மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள்ளுவோம். வீட்டுல கணவன் மனைவிக்கு எவ்வளோ சண்டை வருது. மனைவி கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, விட்டுடுறோமா?
மூணாவது நபரை அனுப்பி சமாதானம் பேசுறோம், இல்ல நம்மளே நேர்ல போய் சமாதானம் பேசுறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம மனைவி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு நம்மிடத்துல அன்பு இருக்கிறது, திரளான மன்னிப்பு இருக்கிறது, கிருபை இருக்கிறது. மனைவி கோச்சிக்கிட்டு நம்ம கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. நல்லா நீங்களே யோசித்து பாருங்க. நீங்க அடிச்சிட்ட அடி வாங்கிக்கிட்ட மனைவி தான் சொந்த கைகளால சமைச்சு வைக்கிறா, எல்லாம் செய்யறா, உடுப்புகளை துவைச்சு வைக்கிறா. சில வீடுகள்ல சகோதரிங்க புருஷனுக்கு நல்லா அயன் பண்ணி கொடுக்கறாங்க. சில வீடுகள்ல புருஷங்க மனைவிக்கு நல்ல வேலை செய்யறாங்க. ஆனா அந்த சண்டை சாவடிகள் வந்தா குடும்பத்துல எத்தனை இருந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்காம சோறு பொங்கி போடுறாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க, நீங்க உட்கார்ந்து போட்டு சாப்பிட்டு போறீங்க. அப்ப அந்த அம்மாவை மன்னிக்கிறதுல என்ன தவறு இருக்குது? அந்த அம்மா கிட்ட பேசுறதுல என்ன தவறு இருக்குது? எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஒன்லி. உடனே நமக்குள்ள அந்த அன்பு வந்துடணும், இரக்கம் வந்துடணும். ஏன்னா கெட்டு போனத தேவன் தூக்கி எறிகிறவர் அல்ல, அதை திரும்பவும் வேறே பாண்டமாக வணைகிறவர். நம்முடைய அன்பு கூடிக்கொண்டே இருக்கணும், நம்முடைய உறவு பெருகிக் கொண்டே இருக்கணும். நம்முடைய உறவுல கசப்பு இருக்கக்கூடாது, நம்முடைய உறவுல வெறுப்பு இருக்கக்கூடாது, நம்முடைய உறவுல எந்த விதமான பொல்லாத கிரியைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய அன்பில மன்னிப்பு இருக்கணும், அரவணைப்பு இருக்கணும், அணைப்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், நேசம் இருக்கணும். இதுதாங்க அன்பு. இந்த பரம குயவனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து நாம் கெட்டு போகும் போதெல்லாம் அதை வெற்றி எறிகிறவர் அல்ல, அவர் திரும்பவும் இணைக்கிறவர். வெட்டப்பட்ட ஒலிவ மரத்தினுடைய கிளையை எடுத்து அதை மறுபடியும் ஒட்டி கனி கொடுக்கும்படியாய் செய்கிறார். கனி கொடுக்க கூடாதெல்லாம் அவர் வெட்டி போடுவார். அவருக்கு தெரியும் நீங்களும் நானும் கனி கொடுக்கணும், வேறே பாண்டமாக தேவன் நம்மை உருவாக்கணும். டே பை டே யூ ஆர் த நியூ விசல், God's arms. You are the new vessel, Jesus arms. அவருடைய கைகளிலே நீங்களும் நானும் ஒரு புதிய பாத்திரம். காலைதோறும் என் கிருபைகள் புதியவைகள் சொல்லி இருக்கிறார். நாளைக்கு எடுத்து பாருங்க, காலைதோறும் என் கிருபைகள் புதியவை. நாளைக்கு எடுத்து படிங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவன். அடுத்த வருஷம் இதே தேதியில இதே மாசத்துல பாருங்க, அந்த நாள் அந்த கிழமை இருக்காது, ஆனா டேட் இருக்கும், டைம் இருக்கும், ஆனா வசனம் அப்படியே இருக்கும். வசனத்துல கிழமை மாறுறதில்ல, டேட்டு மாறுறதில்ல, வசனம் வசனமாவே இருக்கு. ஆகவே நாம் ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்ல, அவர் கைகளிலே பயன்படுகிற பாத்திரங்களாக மாற வேண்டும். அப்படி மாற்றும்படியாக நாம் செபிக்க வேண்டும். இந்த காலை வேளை அப்படிதான் நாம செபிக்க போறோம். நமக்கு நிறைய ஜபங்கள் இருக்கிறது, நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருப்போம். சரிப்படுத்துகிறவர் கர்த்தர். சில நேரங்கள்ல தேய்பிறை வந்து அமாவாசை வந்துடும். அமாவாசை வந்ததுன்னு சொல்லி பூமியெல்லாம் இருண்டு போறது இல்லை. மூணாவது நாளே முழுவதுமாய் அமாவாசையா இருந்தது வளர்பிறையாய் வருகிறது, வளருகிறது, திரும்ப திரும்ப வந்து போய்கொண்டே இருக்கும். சூரியனும் அதே இடத்துல இருக்குது, சந்திரனும் அதே இடத்துல இருக்குது. நீங்களும் நானும் கர்த்தர் வச்ச இடத்துல இருந்து கர்த்தருக்கு கனி கொடுத்து கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நன்றாய் விசாரித்து ஆசீர்வாதமாய் நடத்தும் போது கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்கட்டும், அவர் கையில எடுத்து பயன்படுத்தட்டும். கிருபை நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென்.